வணக்கம் மக்களே. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் பயங்கர ஒரு வேடிக்கையான ஒரு தேர்தலாக இருக்குது உண்மையாலுமே. இப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசாக இருக்கும். இந்த காணொளி பார்க்கக்கூடியவர்களுக்கு முதல் தடவை ஓட்டு போடக்கூடியவர்கள் இருக்கலாம், பல தடவை ஓட்டு போட்டவர்கள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பல தடவை ஓட்டு போட்டதில் நானும் ஒருத்தன் பாருங்கள். இப்போது இந்த 18 வயசில் நம்ம ஓட்டு போட ஆரம்பிக்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு தெளிவான ஒரு மனோநிலை அப்படிங்கிறது இருப்பதில்லை. ஏன்னா ஒன்று பெற்றோர்கள் நமக்கு இது பண்ணுங்கள் அது பண்ணணும், இவங்க தான் நல்லவங்க அப்படின்னு நமக்கு சொல்லியிருப்பாங்க. எந்த இதுவும் தெரியாமல் அப்பா அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி போய் நம்ம ஒரு சில நேரம் ஓட்டு குத்திட்டு வந்திருப்போம். ஒரு சிலவங்க அந்த குடும்ப சூழல்லையே குழந்தைகள் நம்ம இந்த நியூஸ் பார்க்குறது இல்லை அரசியல் பேச்சு பேசுகிறது, அப்போ குழந்தைகள் கேள்வி கேட்கும் பொழுது பொறுப்பாக பதில் சொல்லுவாங்க. அந்த வகையில் அந்த குழந்தைகளுக்கு ஒரு வகையான ஈடுபாடு அப்படிங்கிறது ஒரு தலைவர் மீதோ ஒரு கட்சியின் மீதோ வரும். ஸோ அந்த ஈடுபாடு நாள்பட வளரும் பொழுது முதல் ஓட்டிலிருந்து பின்ன நிறைய ஓட்டு வரைக்கும் என்ன அவதூறு அவர்கள் நம்பிய கட்சி மீதோ ஆட்கள் மீது கேட்டாலும் கூட அதை புறந்தள்ளி அது மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை வைத்து தொடர்ந்து ஒரே கட்சிக்கு ஓட்டு போடுவது அப்படிங்கிறது உண்டு. பின் அது ஒரு சிலருக்கு மாறுபடுவது அப்படிங்கிறது உண்டு. அப்போது இந்த முதல் ஓட்டு போடுறது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வகையான ஒரு என்ன நடக்குது அப்படின்னு தெரியாத ஒரு நிகழ்வு. சரிங்களா? எல்லாரும் அவங்க அலசி ஆராய்ஞ்சு பார்த்து பின் அந்த ஒரு முடிவை எடுத்தார்களா அப்படின்னு கேட்கும்பொழுது பெருவாரியான அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது இருப்பது இல்லை. சரிங்களா? உடனே கீழே நான் அப்படி தான் இருந்தேன், நான் பெருவாரியான்னு சொன்னேன். ஏன்னா முன்னாடியே தெளிந்தவர்களும் உண்டுன்னு அந்த விளக்கத்தையும் கொடுத்துட்டேன். சரி, பார்ப்போம் யார் அந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். சரி, இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்ம ஒரு 80கள் 90களில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப முன்னாடி பெரியவர்கள் இருந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே இந்த 80-90 பிறந்தவங்களே ஒரு சில நிகழ்வுகளை பார்த்துருக்கலாம். என்ன பார்த்துருப்போம்? நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்னா 2 கட்சி தான் இன்றைக்கி ரொம்ப முன்னே இது இருந்தது. அதில் கூட்டணி மட்டும்தான் அமைச்சு 2 பேர் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே அரசாட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் ஜெயித்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜெயிச்ச கட்சி எதிர்கட்சி கூட இல்லை தோற்றவர்கள் கூட போய் சண்டைக்கு போகிறது, அவங்கள சார்ந்தவர்கள், அதாவது அந்த தோற்ற கட்சியினுடைய ஆட்களை ஏதாவது துன்புறுத்துவது, சரிங்களா, இந்த கொடுமைகள் பண்ணுவது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்கும். வீட்டில் கல் விடுறது, வண்டி உடைக்கிறது, அதுக்கப்புறம் ஏதாவது கொளுத்திடுறது, இந்த மாதிரி நிறைய அதாவது ஜெயிச்ச கழிப்பில் அராஜகங்கள் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். அதுக்கப்புறம் அந்த கேங் வார் நடக்கும். இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. இவ்வளோ காலம் அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருந்தது. அப்புறம் சில காலங்களாக அது மாதிரி எதுவும் நடக்காமல் ஒரு வாரம் எல்லாரும் படிக்க ஆரம்பித்த உடனேயே அந்த மாதிரி ஒரு மூர்க்கத்தனமான குணம் பெருவாரியாக குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. அவ்வப்போது அங்கங்கே நடக்குது அப்படின்னு சொன்னாலுமே இன்னும் மூர்க்கமாக குணம் கொண்டவர்கள் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க. பெருவாரியாக அதெல்லாமே குறைஞ்சி போச்சு. அப்போது கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தது. அதே 2 கட்சிகள் தான் இன்றைக்கி வரைக்கும் ஆண்டு கொண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. அப்போ வரும்பொழுது இன்றைக்கி ஒரு 4 கட்சிகளாக அது விரிவடைஞ்சிருக்கு. திமுக, அதிமுக, நாம் தமிழர், அதுக்கப்புறம் தமிழக வெற்றிக்கழகம், இது விஜய் அவரோட டிவிக்கு, இப்படி 4ஆக இன்றைக்கி விரிவடைஞ்சிருக்கு. இதில் நாம் தமிழரை காணோம். அவங்களே பர்பஸ்ஃபுல்லாக ஒதுக்கிட்டாங்களா என்னவோ எனக்கு தெரியல. எங்கே போனாலும் நாம் தமிழரை காணோம். அந்த ஒரு போல்லையே நாம் தமிழரை காணோம். இப்போது திமுக, அதிமுக அண்ட் டிவிக்கு. ஸோ அவங்க தான் இன்றைக்கி ரொம்ப முன்னணியில் இருக்க மாதிரி இது இருக்குது. இப்போ முன்னாடி இந்த மூர்க்கத்தனமாக இருந்தவர்கள் அப்படின்னு சொன்ன ஒரு சூழல் இப்போ மறுபடியும் இளைய தலைமுறையினர் கிட்ட மட்டும் இல்லாமல் ஒரு சில பெரியவர்கள் டீம் இருக்குது. எப்படின்னா இப்போது எந்த தேர்தலுக்கும் வராத வண்ணம் ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது இந்த தேர்தலுக்கு வந்துருக்கு. என்ன? குழந்தைகளை பார்த்து வைத்துக்குங்க, 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்பொழுது குழந்தைகளை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, தவறான எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசு தரப்புலேருந்து ஒரு செய்தி வருது. இது ஒரு அவலமான ஒரு நிலை. எப்படின்னா இது ஒரு தவறான ஒரு நிலை. குழந்தைகளுக்கு நம்ம பள்ளிக்கூடத்திலிருந்தே அடிப்படையான ஒரு சில செய்திகளை கற்றுத்தராமல் விட்டதற்கு உண்டான ஒரு வெளிப்பாடு தான் இந்த மாதிரி ஒரு அறிக்கை வந்ததற்கு உண்டான காரணம். பள்ளி கல்லூரிகளும் கற்றுத்தருவதில்லை, பெற்றோர்களுக்கும் பாவம் என்னமோ தெரியல, எதற்கு பிள்ளை பற்றோம் கல்யாணம் பண்ணோன்னு தெரியாமல் அவங்களும் காசு பணத்துக்காக ஓடுறாங்க. ஏன்னா அதுதான் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்வினுடைய முக்கியமான இதாக போச்சு. ஸோ குழந்தைகளையே பார்க்குறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல். அப்போது நல்லதை குழந்தைகளுக்கு சொல்லி விதைக்க முடியாத ஒரு சூழல். அப்போ அதற்கு மாற்று என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சினிமா தியேட்டரு, டிவி, கம்ப்யூட்ரு, லேப்டாப்பு, மொபைல் ஃபோனு, இது எல்லாம் தான் மாற்றாக வருகிறது. இது எல்லாத்துலேயும் என்னையா வருது அப்படின்னு கேட்கும் பொழுது அடிதடி வருது,
நம்ம அப்புறம் அது லிஸ்ட்டு போட்டோம்னா எல்லாம் பூரா ஆகாதது மட்டும்தான் இருக்கும், ஆனதுன்னு ஒன்றுமே கிடையாது. இந்த மொபைல் குட்டியாக கையில் இருக்கக்கூடிய இந்த மொபைல்லேருந்து பெரிய திரை வரைக்கும் இருக்கக்கூடியதில் எல்லாமே பூரணமாக ஆகாதது மட்டும்தான் இருக்குது. இதை வந்து அந்த இளம் வயதில் நம்மளுடைய மூளை வந்து ஒரு வாரம் செட் ஆகும். சரிங்களா? உங்களுடைய பெற்றோர்கள் வந்து நல்ல ஒரு மனோநிலை கொண்டவர்களாகவும் நல்ல ஒழுக்கம் கொண்டவர்களாகவுமே இருந்தாலும் கூட, அவர்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை நல்ல ஒழுக்கமாக இருக்கக்கூடிய குழந்தை இருந்தாலும் கூட, அந்த வளர்ந்து வரக்கூடிய அந்த ஒரு பருவத்தில் அவர்களுடைய சுற்றுச்சூழலும் அவர்கள் பார்த்து கேட்டு பேசி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தவறாக இருக்கும் கால் அவர்கள் தவறாக செல்லுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புங்கிறது உண்டு. இது ஒன்றும் பெரிய ராஜதந்திரமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது நம்ம வாழ்க்கையிலே பார்த்துருப்போம். இதெல்லாம் மனோதத்துவ ரீதியான ஒரு சில விஷயங்கள். நம்ம என்ன படம் பார்த்து கதை சொல், ஏன்னா அது மனசில் பதிஞ்சிரும். அப்போ நம்ம பார்க்க கேட்கன்னு இருக்கக்கூடிய இந்த 2 புலன்களில் பயன்படுத்தும் போது அங்கே தவறான விஷயங்கள் வரும் பொழுது, உணவு பழக்கம் சரியில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, நமக்கு அட்வைஸ் பண்ணுறாலே ஒரு பக்குவம் இல்லாத ஒருத்தன் நமக்கு அட்வைஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் பெருவாரியான மாற்றங்களை ஏற்படுத்தும். பெரியவர்களை பாதிப்பதை காட்டிலும் சிறுவர்களுக்கு இது அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் 20 வயதிற்கு 25 வயதிற்கு உள்ள வந்து நிறைய தற்கொலைகள், மரணம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நிறையா பார்க்க கேட்க இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்ம இன்றைக்கி சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த சமுதாயம். பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் முடிவெட்டுன்னு சொன்னதுக்கு ஒரு பையன் தற்கொலை பண்ணி சேர்த்தான்ல, ஒரு 6 மாதம் 1 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி நிறையா நடக்குது. நமக்கு வந்து அது செய்தித்தாளில் வந்தது நமக்கு தெரியுது. செய்தித்தாளில் வராமல் இருக்கக்கூடியது, இப்போது விஜய் அவர்கள் நிற்கிற பெரம்பூர் தொகுதி இல்லைங்களா? ஸோ அந்த தொகுதியில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு நியூஸ் வந்து சின்னதாக தான் போட்டிருக்காங்க, அதெல்லாம் பெருசாக ஒன்றும் போடுறதில்ல. அந்த ஒரு பொண்ணு வந்து அவங்க பாட்டிக்கிட்ட இந்த மாதிரி நீ தாவேக்காக்கு தான் ஓட்டு போடணுன்னா, அந்த அம்மா அதெல்லாம் முடியாது, நீ என்ன சொல்கிறது, நான் எதுக்கு ஓட்டு போடணும், அது ஏன் இஷ்டம், நான் என்னமோ ஓட்டு போடுறேன்னு அந்த அம்மா சொல்ல, இது போய் தற்கொலை பண்ணிடுச்சு அந்த பிள்ளை. பாட்டி போட்டு தலாம் இருந்தது, அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா அப்படி ஒரு புள்ள பேட்டி கொடுத்தது, எங்கள் அப்பா அம்மா பாட்டி யாராவது மட்டும் வந்து தாவேக்காக்கு போடல, நானே அத்தனை பேர்த்தையும் கொன்றுவேன் அப்படின்ட்டு. பரவாயில்ல, டேய் சுமாரா பெசாமரா போட்டு தள்ளிடுவேன் நம்ம சொல்லலாம் விளாட்டு போல். ஆனால் இன்றைக்கி இருக்கிற தலைமுறை என்ன நம்ப முடிய மாட்டேங்குதுங்க. அவங்க நிஜமாலுமே செஞ்சாலும் செஞ்சுருவாங்களோன்னு பெற்றவங்களே பார்த்து பயப்பட வேண்டிய ஒரு சூழலுக்கு போய் நின்றுச்சு. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, உங்கள் வீட்லேயும் ஒரு வேளை குழந்தை மிரட்டுனதுக்காகன்னு நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் பண்ணியிருப்பீங்களோ அப்படின்னு சொன்னால், இது பரவாயில்ல, யாரோ ஒருத்தங்க வர்றாங்க, தலையெழுத்து 50 வருஷமாக இந்த ஒரு யார் பெருந்தலைவர் காமராஜருக்கு அப்புறம் இங்கே யாருமே உருப்படியாக இல்லை, இந்த நாடும் உருப்பிட்ட மாதிரி ஒன்றும் காணோம், எனக்கு தெரிஞ்சு ஏதோ உருப்படுற மாதிரி எனக்கு தெரியல, அதனால ஏதோ இருக்கிற காலம் வரைக்கும் மனதை நொந்துட்டு போகிறோம், எவனோ ஒருத்தன் வந்து ஆண்டுட்டு போ அப்படின்னு விட்டு கழிக்கிறோன்னு வச்சுங்களேன், அது போனால் போயிட்டு போகுது. ஆனால் நம்ம குழந்தைன்னு ஒன்று இருக்கே வீட்டில், அது இப்படிப்பட்ட ஒரு 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 உறுதித்தன்மை இல்லாத மனோநிலை படைத்தவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் உங்கள் குடும்பம் என்ன ஆகுதுங்கிறது என்றைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்தீங்களா? கட்சி பேச்செல்லாம் ரெண்டாவது விட்டுருவோம், நம்ம குடும்பம் என்ன ஆகுதுன்னு என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நிறைய செய்திகள் வருதுங்க, படிக்கிறீங்களா என்னன்னே எனக்கு தெரியல உண்மையாலுமே. எத்தனை செய்திகள் வருது, எத்தனை பேர் இப்போ அதை வந்து ஒரு பேச்சாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தாவேக்கா வந்து சிறுவர்கள் வந்து அந்த ஒரு ஒரு அந்த இப்போ ஓட்டு போடக்கூடிய அந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்கள் வந்து பேசக்கூடிய பேச்சும் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ஒரு பேசுபடுபொருளாகவே வந்து மாறிடுச்சு. எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய மனோநிலை கேள்விக்குறியானதாக மாறிப்போச்சு. இவங்க உண்மையாலுமே நல்ல மனோநிலையில் தான் இருக்காங்களா, என்ன ஆச்சு இந்த அடுத்த தலைமுறை, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? ஒரு ஒரு உயிர் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ துச்சமாக போச்சு. தான் உயிரையும் அவன் மதிக்கிறது இல்லை, தற்கொலை பண்ணிடுறான். அடுத்த உயிரையும் மதிக்கிறது இல்லை, போட்டு தள்ளிடுறான். அப்போ அந்த உயிர் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு இங்கே ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம், என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? ஒரு சின்ன நிகழ்வு நடந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களால பொறுத்துக்க முடிய மாட்டேங்குது. மனசு படப்படான்னு ஆயிடுது, அழுகிறாங்க, என்னமோ பண்ணிடுறாங்க, கேட்டால் சைக்கலாஜிக்கல் டிப்ரெஷனுங்கிறாங்க. இவங்க மனோதத்துவ மருத்துவர்கிட்டலாம் போய் பார்த்து மருந்து திங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறதுக்குள்ளெல்லாம் வந்துடுறாங்க. என்னங்க ஆகுது? பெற்றோர்களுடைய கவனிப்பு அப்படிங்கிறது பிள்ளைகள் மேலே இல்லாமல் போச்சு. அதுதான் ஒரே இது. வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்மா இருப்பாங்க, எங்கள் அம்மாட்ட நான் எதை வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் மாதிரி, வீட்டுக்கு வந்து இன்றைக்கி யாருமே இல்லை, எங்கிட்ட இருக்கிறது பூரா மொபைல் ஃபோன் தான். அதிலிருந்து வரக்கூடிய அந்த அந்த லைட் இருக்கு இல்லையா, அது நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாட்டையும் மனதினுடைய திடத்தையும் குறைக்கிறதுன்னு இன்றைக்கி எத்தனை ஆர்டிக்கல் இருக்குது. இதனுடைய வெளிப்பாடு எங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு கட்சிக்கு ஓட்டு போடல, அவங்க அந்த அந்த கட்சி நடத்துபவர், இப்போ நான் வந்து விஜயை தான் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க, அவங்கள எளிமையாக சொல்லலாம். அவங்க வந்து புதுசாக வர்றாங்க, அவங்க இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் உள்ளே வந்து தொடர்ந்து இருந்து
இந்த கட்சினா என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு காரியம் பண்ணுனா கூட அவங்கள நம்புறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்படி இல்லாமல் அந்த ஃபேஸ் வேல்யூ, அவர் ஒரு நடிகர், ஒரு ஹீரோ, டைலாக் பேசுகிறார், சண்டை போடுறார், 10 பேர் தடிக்கிறாருன்னா அது திரையில் மட்டும்தான் நல்லாயிருக்கும், தரையில் நல்லா இருக்காது. அது 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 இல்லை. இது ரொம்ப காமன் சென்ஸு, இது ரொம்ப அடிப்படையான ஒரு அறிவு. அது எதுவுமே தெரியாத ஒரு ஆள் களத்தில் வந்து நிற்கும் பொழுது அவங்க எந்த விதமான ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நிற்க மாட்டாங்க. யார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது? இந்த கேள்வி யாருமே கேட்கல. சரிங்களா? சரிங்க, சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல, சப்போர்ட் பண்ணால் நல்ல, அட உதவி செய்கிறவன் எல்லாருமே நல்லவன் கிடையாதுங்கிறது அடுத்த ஒரு இது இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாம் குழந்தைகளுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் பெற்றோர் சொல்லணும். குழந்தை மிரட்டுறா அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணினேன், என் குழந்தை வந்து ஏதாவது பண்ணிடுமோங்கிற பயத்தில் நான் அதை பண்ணினேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட். இந்த மாதிரி தான் வந்து ஒரு அடுத்த தலைமுறை அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இந்த அடுத்த தலைமுறையினால் தனக்கு யார் தலைவனாக வரும்னே தேர்ந்தெடுக்கிறது அளவுக்கே அந்த ஒரு அறிவு இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த சமுதாயம் எங்கே போக போகுது அப்படிங்கிறது உண்மையாலுமே தெரியல. குழந்தைகளை வந்து அடிக்கிறது மிரட்டுறதும் ஒன்று. சும்மா அடிச்சுட்டு மிரட்டிகிட்டே இருந்தால் அது மந்தியாகி போகிறோம். அடிக்காமல் குழந்தைய வளர்த்திட்டேன், மிரட்டாமல் குழந்தை அது இல்லை. அடிக்கிறதுனால மிரட்டுறதுனாலலாம் வந்து புத்தி வந்துடாது. நல்லது சொல்லி காட்டி, எடுத்துக்காட்டுகள் காட்டி, சுட்டி காட்டி வளர்த்தணும். எடுத்துக்காட்டு கம்பேரிசன் தவறு. பாரு, இன்ன காரண காரியம் சொல்லணும். அதுதான் வார்த்தை சரி. காரண காரியம் சொல்லி குழந்தைகளை வளர்த்தணும். இப்போ நிறைய போன காணொலிகள்லாம் கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் என்ன சொன்னனோ அதை அப்படியே விட்டுட்டு அவங்களுக்கு என்ன ஒரு எண்ணம் இருக்கோ அந்த எண்ணத்துக்கு ஒரு மனசில் வச்சுட்டு நான் சொன்னதை விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக நான் சொன்னதான் நினச்சிட்டு அவங்க ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. நான் எதுக்கும் ரிப்ளை பண்ணல. எனக்கு அவங்களெல்லாம் பார்த்தா பாவமாக தான் இருக்குது. யோ, இவ்வளவு புரிதல் இல்லாமல் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கா? ஒரு மனித வாழ்க்கை அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் தான் இருக்கா அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது உண்மையாலுமே. இதுதான் அடுத்த தலைமுறை. பெற்றோர்கள் இப்படி ஒரு தலைமுறையை தான் உருவாக்கிட்டு இருக்கீங்க. இதில் நிறைய பெரியவர்களும் இதற்குள்ளே உண்டு. அப்போ உங்களுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு புரிதல் இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தங்க நேற்று கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, மத்தியில் இருக்கக்கூடிய அரசு வந்து மாநிலத்துக்கு வரணும் அப்படின்னு. டேட்டாவோட இதெல்லாம் பிரச்சனை. அவங்க வந்து ஒரு 10-15 வருஷத்துக்குள்ளே என்னென்னலாம் இந்த நாடு நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லி ப்ரூஃபோடவே நம்ம எடுத்து சொன்னாலும் கூட அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. மற்றவங்கள தான் அது அப்படி இல்லை, இவங்க செலவச்சதெல்லாம் பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் இருக்குது இன்றைக்கி புரிதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா நான் ஒருத்தரை உண்மைன்னு நம்பிட்டேன். அந்த நம்பிக்கையை வந்து என்ன ஆனாலும் சரி, எப்பா நீ நம்பின நம்பிக்கை தவறையா, இதனால் பிரச்சனைப்பா அப்படின்னு பொறுமையாக எடுத்து சொன்னாலும் சரி, நம்ம அதட்டி மிரட்டி உருட்டி சொன்னாலும் சரி, நான் நம்பினது மட்டும்தான், நான் பிடிச்ச மொசலுக்கு 3 கால் தான் யா அப்படின்னு பேசக்கூடிய ஒரு மனோநிலை இன்றைக்கி அதிகமாகிடுச்சு. இது நல்லதுக்கு கிடையாது. இந்த 4ஆம் தேதி வந்துட்டு போயிடும். இந்த 4ஆம் தேதி நமக்கு பிரச்சனை இல்லை. யார் போய் தலைமையில் உட்கார்றாங்கங்கிறது பிரச்சனை இல்லை. அது ஒரு பெரிய பிரச்சனை தான். சரி, அதை நம்ம சந்திக்க தான் போகிறோம். யார் வந்தாலும் நம்ம உருப்பட போகிறதில்ல, அது 2வது விஷயம். பட் அதை விட்டுருவோம். அதனால நமக்கு இப்போ வெளி தெரிய வர்றது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வீடு என்ன லட்சணத்தில் இருக்குங்கிறத இப்போ நமக்கு தெரியுது. ஒரு பெண் அடுத்த வீட்டிற்கு சென்று அந்த வீட்டை வந்து நல்முறையில் வளர்த்தி கொண்டு வரணும். ஒரு ஆண் வந்து அந்த குடும்பத்தை அவன் ஒரு வகையாக வளர்த்தி கொண்டு வரணும். இன்றைக்கி 2 பேருமே வந்து சரியான முடிவெடுக்கக்கூடியாத ஒரு சூழலில் நான் சொன்னது தான் சரி, என்ன பண்ணினாலும் சண்டை போடுறது, குதர்க்கம் பேசுறது, விதண்டாவாதம் பேசுறது மட்டும்தானே இருக்குது. உள்ளே வந்து வாங்கிக்கிட்டு இதை அலசி ஆலோசனை பண்ணி பார்க்கக்கூடிய மனோநிலை நிறைய இளைஞர்களிடமும் நிறைய பெரியவர்களிடமுமே இல்லாத ஒரு சூழல் தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இட்ஸ் வெரி பத்தட்டிக்ங்க. இதுக்கு வந்து நிறைய நேரம் வந்து அந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன் அடிக்ஷன்லேருந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல வெளியே வரணுங்க. நம்ம பள்ளிக்கூடத்துலலாம் இந்த நல்லொழுக்க பாடமெல்லாம் இன்றைக்கி இருக்கான்னு எனக்கு தெரியலை. நான் இல்லைங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியலை. இதெல்லாம் நம்மளுடைய பழைய நூட்களெல்லாம் அந்த சிறுவர்கள் கதைகளோ பெரியவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த நல்லொழுக்க கதைகள்லாம் இருக்கும், அந்த ஆன்மீக கதைகள்லாம் இருக்கும். அட்லீஸ்ட் அதை எடுத்து படித்து அதை 4 பேர்த்துக்கு சொல்லும் பொழுதாவது இது ஏன் அப்படி, எதனால் அப்படின்னு கேள்வி கேட்க வரும் பொழுது அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியலன்னா நாமளாவது அதுக்கப்புறம் யோசிப்போம் இல்லையா? யோசிக்கணும். அப்போ அதனுடைய ஒரு விடையாக அவர்களுக்கு எடுத்து சொல்லும்போது, ஓ இப்படி இருந்தால் இப்படி ஆகுமா, ஓ இப்போ இது இருந்தால் இப்படி ஆகுமா, மூளை வேலை செய்யணுங்க.
இது நடந்தால் இதற்கப்புறம் என்ன ஆகும், அதெல்லாம் என்ன ஆகும், இதனுடைய விளைவுகள் எங்கே வரணும், போகணுங்க. அந்த ஒரு கணக்கு போக மாட்டேங்குதுங்க. நான் தான் உள்ளேயே வாங்கிக்க மாட்டேங்கிறேன், பின்ன தானே வெளியே கொடுக்குறது அப்படின்னு சொல்லக்கூடியது, அலசுறது அப்படிங்கிறது எல்லாமே. நாளான்னைக்கு விடை தெரிஞ்சிடும் நம்ம என்ன இருக்கோன்னு. ஆனால் விடை தெரியாமல் இருக்கிறது அடுத்த சந்ததி என்ன ஆகும் அப்படிங்கிறது தான். இதற்கு நடுவில் ஏகப்பட்ட குழப்பம் வேறு. பிஜேபிக்காரங்க வந்து தாவேக்காவை எல்லாம் ஜெயிக்க வைக்கிறதுக்கு எல்லா வழியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு பேச்சு. இல்லை ஸ்டாலின் தான் ஜெயிப்பார்னு ஒரு பேச்சு. அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க அவங்க ஒரு பேச்சு. நாம் தமிழர் காணும். அதுக்கு நடுவில் ஏகப்பட்ட மீம்ஸ் போட்டு அவர் போட்டு கொண்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லதுக்கே இல்லைங்க இது. நம்ம ஒரு தலைவர்னு ஒருத்தர் பார்க்க, நீங்கள் யாரை வேணாலும் தலைவர் எடுத்துக்கங்க, நம்மளை நல்ல ஒழுக்கத்தின்பால் வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு தலைவர்னு போடுறோன்னா அதுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதைன்னு ஒன்று இருக்குங்க. உண்மையாலுமே நான் வந்து ஃபேன் ஃபேவரெட்டெல்லாம் கிடையாதுங்க. எங்கள் உண்மையாலுமே தலைவர்னால் நம்ம வந்து அவங்களை எப்படி அணுகி பேசி இது பண்ணணுங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எந்த தலைவருக்குமே அந்த இலக்கணத்தோட தலைவர்களே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் நாமும் இல்லை. அதனால் கடைசிக்கு அவங்கவங்க முதல்ல அவங்கள சரி செய்துக்கிறதுக்கு பார்த்துட்டு அடுத்த தலைமுறை இன்னும் கொஞ்சம் மனதிடத்தோடு கொஞ்சம் நீயாவது கொண்டு வர்றதுக்கு உண்டான வழி அப்படிங்கிறத பாருங்கள். சும்மா மிரட்டுறதுனாலையோ அதட்டுறதுனாலையோ அடிக்கிறதுனாலையோ ஒரு பயனும் கிடையாது. அவங்களுக்கு இன்னதுனால இது நடக்கும், இன்னதுனால இது நடக்கும்னு சொல்லி தரணும். வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை அவர்களை ஒவ்வொரு இடத்துல அழைச்சிட்டு போகும்பொழுது இது இப்படின்னு சுட்டி காட்டி இது பண்ணணும். ஆனால் என்ன 10 பேருக்கு முன்னாடி பண்ணும்போது அவங்கள வந்து ஒரு மாதிரி சங்கோஜப்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் வந்து தள்ளக்கூடாது. இப்போ அதையவே அவங்க நமக்கு திருப்பி பண்ணும்போது நமக்கு கோவம் வரும் இல்லையா? என்ன நான் பெரியவங்க, நான் அம்மா அப்பாங்கிற ஒரு மரியாதை எல்லாம் நடந்துக்கிட்டேன், அதே காரியம் தான் நானும் பண்ணுறேன் என் பிள்ளைக்கு. ஆனால் என்ன அந்த அதிகாரத்தினுடைய திமிரில் நான் பண்ணுறேங்கிற மாதிரி அரசை சொல்கிறோம். அதிகார இதில் வந்து தப்பு பண்ணுறான்னு பெற்றோர்களும் பிள்ளைகள்கிட்ட அப்படி தான் நடந்துக்கிறாங்க. என்ன ஆனாலும் அவங்க என்னை திருப்பி பேச மாட்டாங்கிற ஒன்று அப்படி இருக்கக்கூடாது, அது தவறு. இப்போ பக்குவமாக எப்போ எந்த இடம் பொருள் ஏவல் அறிந்து அவர்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுக்கணும். இது எல்லாமே உண்மையாலுமே நம்மளுடைய சமுதாயத்தில் இழந்து விட்டோம். பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியர்கள் வந்து பிள்ளைகளை கண்டிப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. பெற்றோர்கள் கண்டிப்பதற்கு வீட்டில் இல்லை. அதனால அது பாட்டுக்கு தன்னிச்சையாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. யாரையோ ஒரு திரையில் பார்க்குறவங்கெல்லாம் வந்து நல்லவங்க, அவங்க அப்படி தான் அப்படின்னு இந்த படத்தில் வர மாதிரியோ உன்னை பெரியாள்னு நினச்சி சில்லற காசெல்லாம் செதற விட்டுனேயா நீ என்ன இப்படி இருக்கேங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுதான் நிதர்சனம். அது நல்ல ஒரு தெளிந்த மனோநிலை கொண்டவர்களுக்கு புரியும். ஆனால் அது அந்த பக்குவம் இல்லாதவர்களுக்கு புரிய மாட்டேங்குதே. என்ன பண்ணுறது? இன்றைக்கி அந்த கூட்டம் இப்போ பெருசாக வேறு இருக்கே. ஸோ சேடுங்க. இட் இஸ் வெரி பத்தட்டிக்ங்க, வெரி பத்தட்டிக். பரவாயில்ல, இது இன்றைக்கி ஒரு பேசுபடு பொருளாக மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ சேட். பட் எனிவே அவங்க குடும்பத்தையும் குழந்தைகிட்டையும் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு சூழலில் இருக்கீங்க. யாரோ தலைவரோ யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு போட்டும், யாருக்கோ ஒருட்டு போட்டிருப்பீங்க, அது என்னமோ நடந்துட்டு போட்டோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். காலை பொழுது விடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் வீட்டில் அப்பா அம்மா தாத்தா பாட்டி குழந்தைகன்னு இருக்கணும். அதுதான் ஒரு குடும்பம். அப்படி இல்லை, அதுவே ஒரு சரியாக ஒரு இது நம்ம குடும்பங்கிற ஒரு இணக்கம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்தந்த குடும்பத்தில் என்னமோ பிரச்சனை இருக்குது. நீங்கள் அதை தான் ஃபேஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க, சுற்றுச்சூழல், அரசு என்ன நடக்குது, எந்த அரசு வருதுங்கெல்லாம் ரெண்டாவது பண்ண பார்த்துக்குவோம். முதல்ல அந்த ஒரு 4 பேர் 6 பேருக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். முயற்சி பண்ணுங்க. இப்படியே விட்டுட்டே இருந்தால் அடுத்த தலைமுறை ரொம்ப மோசமாக போயிடும். இவங்களை எல்லாத்தையுமே யாரும் ஒருத்தன் அவனுடைய சுயநலத்துக்காக கைக்கூலியாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருவான். எப்படி நம்ம சுதந்திர போராட்டத்தில் காலத்தில் ஒருத்தங்க இருந்ததோ இன்றைக்கி வந்து அது நேர்வடையாக இல்லாமல் நம்ம மறைமுகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. உணவு எடுப்பது முதல் கொண்டு கொஞ்சம் கவனமாக உணவு எடுத்துக்கிறது, இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுறது ரொம்ப நல்லது. பார்த்துருங்க. அடுத்த தலைமுறை அப்படிங்கிறது பெற்றோர்கள் கையிலையும் ஆசிரியர்கள் கையிலையும் பெரியவர்கள் கையிலையும் இருக்குது. கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. ஆல்ரைட். ஸோ 4ஆம் தேதி ஒரு 1 மணி 2 மணி அளவில் ஒரு காணொளி வரும், அதை பார்ப்போம். சரிங்களா? ஸோ அதில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இருந்தீர்கள். நான் உங்களிடத்தில் தான் பண்ணிடுறேன். நன்றி.